நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? பில்டப்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஹுவாவேயோட தலைக்கு மேலே தண்ணி போயிட்டுருக்கு. யுஎஸ் அரசாங்கம் வந்து அவங்க நாட்டு எந்த கம்பெனிகளும் ஹுவாவே ஹானரோட எந்த விதமான பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை பற்றி நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். இப்போதைக்கு வந்து ஒரு தற்காலிக ரிலீஃபாக வந்து இந்த ஆகஸ்ட் 19 வரைக்கும் வந்து இப்போ ஏற்கனவே வித்த ஃபோன்கள் மற்றும் இப்போது வந்த இந்த புதிய 20 ஹானர் 20 சீரீஸ்லலாம் அப்டேட் வரும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆகஸ்ட் 19 வரைக்கும் தான். அதுக்கடுத்தது என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த நிலைமையில் இப்போ வந்து இந்தியாவில் ஹானர் 20 சீரீஸ் கொண்டு வராங்க. இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து ஹானர் 20i. இது வந்து ஒரு மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனோட அன்பாக்சிங், முதல் பார்வை மற்றும் கேமரா சாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ நான் வந்து இந்த ஹானர் கம்பெனிகிட்ட கேட்டேன். ஸோ இந்த மாதிரி நிலைமை இருக்க இதோட அப்டேட்லாம் எப்படி, இதோட ஃப்யூச்சர் எப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க அதுக்கு சொன்னாங்க, கொஞ்சம் பாருங்க, ஜூன் 11 லான்ச் இருக்குது, அன்றைக்கி நான் சொல்லேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி போக போகுதுன்னு. ஆனால் இப்போ வந்து இந்த ஃபோனோட அன்பாக்சிங், முதல் பார்வை நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபோனோட விலை வந்து எனக்கு தெரியாது. ஜூன் 11 தான் இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. தெரிஞ்ச உடனே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிறீங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க, தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வருது. பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஹானர் 20i. எப்போதுமே ஹானர் ஹுவாவே ஃபோன்கள்லாம் வந்து டிசைனில் கலக்குவாங்க. ஸோ இதுவும் வந்து பார்க்க நல்லா இருக்குது. ஒரு டூவல் கிரேடியன்ட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளூயிஷ் பர்பிள் கலர் டோனில் இது இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பின், யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஒரு டிரான்ஸ்பரண்ட் சாஃப்ட் பேக் கேஸ், சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லை, இது ரெகுலரான ஒரு 10 வாட்ஸ் சார்ஜர், மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருக்குது. ஸோ இதான் வந்து பாக்ஸ் கண்டென்ட். இப்போ அந்த ஃபோனை வந்து நம்ம பவர் ஆன் பண்ணலாம். இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்ப்பக்கம் வந்து ஆடியோ ஜாக், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மற்றும் வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. மேல் பக்கம் வந்து இன்னொரு மைக் இருக்குது மற்றும் வந்து இந்த சிம் ட்ரே வந்து மேலே இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைப்ரிட் டுவல் சிம். ஸோ நீங்கள் வந்து 2 சிம் போடலாம், இல்லைனா ஒரு சிம் மற்றும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு போடலாம். டுவல் வோல்டேஜ் சப்போர்ட்டோடு இது வருது. ரொம்ப தின்னாக இருக்குது ஃபோனு. பார்த்தீங்கன்னா இது வந்து 7.95 mm திக்னஸ் இருக்குது, 164 grams வெயிட் இருக்குது. ஸோ ஒரு லைட்டாக தின்னாக இருக்குது. ரைட் சைடில் வந்து பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். ஸோ பிடிக்கிறதுக்கு ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஃபோன், தின்னாகவும் லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க டிசைன் எப்போதும் போலவே. பின்பக்கம் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. கேமரா பற்றி நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், ஏஐ கேமரான்னு போட்டிருக்காங்க. மற்றபடி ஹானர் பிராண்டிங் இருக்குது. டிஸ்பிளேக்கு வருவோம். ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 6.21 inch டிஸ்பிளே ஓடி வருது. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே இது. 2.5D கிளாஸ் ஓடி இது வருது. டிஸ்பிளே வந்து பார்க்க நல்லாவே இருக்குது. இந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே இதில் கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் ட்ராப் நாச் ஓடி வருது. அந்த நாச்சை ஹைட் பண்ணக்கூடிய செட்டிங்ஸ் வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸில் இருக்குது. ஐ கம்ஃபர்ட் மோடும் வந்து டிஸ்பிளே செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனு வந்து இந்த ஆண்ட்ராய்ட் பை பேஸ் பண்ணி EMUI 9.01 வருது. இப்போதைக்கு கூகுளோட எல்லா சர்வீசஸ் இதில் இருக்குது. அப்டேட் பண்ணி பார்த்தேன். ஆப்ஸில் வந்து அப்டேட் ஆகுது. கூகுள் சர்வீசஸ் ஆப்ஸில் அப்டேட் ஆகுது. EMUIயில் நிறைய ஃபீச்சர்ஸ் உண்டு. ஸோ ஆப் லாக் இருக்குது, டிஜிட்டல் வெல்பீயிங் மோடு இருக்குது, சிம்பிள் மோடு இருக்குது, ரைட் மோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிஸ்டம் நேவிகேஷன் இருக்குது. ஸோ நேவிகேஷன் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜெஸ்டர் நேவிகேஷன்ஸ் இருக்குது, 3 key நேவிகேஷன் டாக். ஸோ இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பல ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. மோஷன் கண்ட்ரோல் இருக்குது, ஃப்ளிப் டு மியூட், 3 finger ஸ்க்ரீன்ஷாட், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. இப்போது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர்லையும் பார்த்தீங்கன்னா ஹானர் ஃபோன்களில் அதிகமான ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் இதுலேயும் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஏரியாவை டச் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம், கால் ஆன்சர் பண்ணலாம், அலாம் ஸ்டாப் பண்ணலாம். இந்த சென்சர் ஏரியாவை ஸ்லைட் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பேனல் அக்சஸ் பண்ணலாம், ஃபோட்டோஸ் ப்ரௌஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹானர் 20i வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரின் 710 ப்ராசஸரில் பவர் ஆகுது. இது வந்து 12nm ஆர்கிடெக்சரில் பண்ணிக்கிறாங்க. மாலி G51 MP4 GPU இருக்குது. இந்த 710 வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பல ஃபோன்களில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஹானர் 8X முதல் பல ஃபோன்களில் இது இருக்குது. ஸ்னாப்ட்ராகன் 660க்கு இதை கம்பேர் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்னாப்ட்ராகனில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மிட் ரேஞ்ச் ஃபோனில் வந்து
இதை விட பல பெட்டரான ப்ராசஸர் வந்துச்சு. 675 இருக்குது, 710 இருக்குது, இனி 730, 35 எல்லாம் வரப்போகுது. ஆனால் இந்த 710 வந்து பார்த்திங்கன்னா 2018 கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 660க்கு கம்பேரபிளான ஒரு டிவைஸ். ஸோ கேமிங்கில் நீங்கள் விளையாடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து நீங்கள் 675 மற்றும் 710 ஃபோன்கள் கம்பேர் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் ரெட்மி நோட் 7 இருக்கு இல்லையா, அந்த ஃபோன்களுக்கு கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு கிராஃபிக்ஸ் திறன் இதில் எதிர்பார்க்கலாம். இதோட விரிவான செயல்திறன் வந்து இதோட ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு மேலோட்டமாக இப்போ நம்ம அந்த ஃபோனை நம்ம பார்க்கலாம். 4GB RAM ஆப்ஷன் இருக்குது, 6GB RAM ஆப்ஷன் இருக்குது, 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது, 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. இந்தியாவில் எந்தெந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொண்டு வராங்கன்னு நம்ம ஜூன் 11ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். கேமராவுக்கு வருவோம். பின்பக்கம் வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு 24 மெகா பிக்சல் கேமரா f1.8 அப்பச்சர், ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ் 8 மெகா பிக்சல் மற்றும் ஒரு டெப்த் சென்சிங்காக ஒரு 2 மெகா பிக்சல் சென்சர் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஏஐ செட்டப்போடு இது வருது. செல்ஃபிக்காக வந்து ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க, f2.0 அப்பச்சர். கேமரா மோடில் வந்து பார்த்திங்கன்னா அப்பச்சர் மோட்னு ஒன்று இருக்குது, நைட் மோட், போர்ட்ரேட் மோட், ஃபோட்டோ, வீடியோ மோட் அதெல்லாம் இருக்குது. ஏஐக்கான டாகிள் இருக்குது, வேண்டானா அதை நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட் மோட் நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் 1080p வரைக்கும் நீங்கள் வீடியோ எடுக்கலாம். 4K வீடியோ வந்து இதில் வராது. மேக்ஸிமம் வந்து 1080p 60 ஃப்ரேம்ஸ் per செகண்டில் நீங்கள் இதில் எடுக்கலாம். பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 3400 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் இதில் கிடையாது. ரெகுலரான ஒரு 10 வாட்ஸ் சார்ஜர் இதில் இருக்குது. ஸோ இதான் வந்து Honor 20i. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? ஸோ இந்த யூஎஸுக்கும் இந்த சைனாக்கும் இடையில் உள்ள இந்த ட்ரேட் வாரில் Huawei வந்து அடிபட்டு போயிருக்கு. ஸோ இந்த நிலைமையில் இந்த Huawei ஃபோன்கள், Honor ஃபோன்கள் நீங்கள் வாங்குவீங்களா மாட்டீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.